அனைவருக்கும் வணக்கம். ஆஹ் இத்தனை வருடங்களாக நான் எழுதி கொண்டிருந்தது எல்லாமே இன்றைக்கு உண்மையிலே என்னையே நான் திரும்பி பார்த்துக் கொள்ளும் அளவிற்கு ஒரு கூடுகை ஏற்பாடு செய்ததற்கு அந்தக கவி பேரவை நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக பாண்டியராஜன் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன், அனைத்து நிர்வாகிகளுக்கும். அப்புறம் என்னுடைய கதைகள், கட்டுரைகளை பற்றி பேசி அமர்ந்திருக்கிற தம்பி சந்தோஷ்குமார், மகேந்திரன் சார், அப்புறம் அவரு டிரான்ஸ்லேட்டர் முருகானந்தன் சார், தினகரன் சார், இந்த கூட்டத்தினுடைய சிறப்பு விருந்தினர்கள் தினகரன் சார், அப்புறம் முத்துசெல்வி மேடம், என்னுடைய தன்னார்வ வாசிப்பாளர் எங்க மேடம் சித்ரா ராஜன் மேடம், அவங்க டிரான்ஸ்லேட்டர், என்னை அறிமுகப்படுத்திய சித்ராக்கா. ஏன்னா இந்த கூடுகையில பங்கு கொண்டிருக்கிறேன். மேலும் இவ்வளவு நேரமா பொறுமையா ஒரு 37 இருந்து 44 இப்படிதான் ஏறுமுகம் இறங்குமுகமா இருக்கே தவிர அவ்வளவு என் மீது கொண்ட அன்பு, படைப்பின் மீது கொண்ட காதல் எதுவா வேணாலும் இருக்கலாம், அல்லது அந்த கவிப்பெயரின் மீது கொண்ட நல்ல நம்பிக்கை, ஆர்வம் எல்லாவற்றையும் சேர்த்து 37க்கு இருக்கீங்க. அதற்கும் நன்றிகளை தெரிவித்துள்ளேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த சாகித்ய அகாடமி வாய்ப்பு முதல்ல எப்படி கிடைச்சது அப்படிங்கறதுதான். ஏன்னா இந்த பகிர்வு நான் பகிர்ந்த உடனே சாகித்ய அகாடமியில் பேச போகிறேன் அல்லது பங்கேற்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு 2-3 இடங்கள்ல இருந்து எனக்கு வந்த கேள்வி, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது, எப்படி இதை அணுகுனீங்க, நாங்கெல்லாம் எப்படி இதை அணுகிறது அப்படின்னு கேள்விப்பட்டு கேட்டாங்க. ஒரு 3-4 மகளிர் கேட்டாங்க. அவங்க எல்லாம் கவிதை எழுதி வச்சிருக்கிறோம், இது எப்படி இது பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. எனக்குமே அந்த சந்தேகம் இருந்தது. முறை எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தப்போ, இந்த மாதிரி நாங்க ஒண்ணு நடத்துறோம், நீங்க வந்து கலந்துக்க முடியுமா? மன்னிக்கணும் சார், ஒரே நிமிஷம் சார். இந்த காத்து மாதிரி வந்து உங்க சத்தம் கொஞ்சம் உள்ள போயிடுது சார், நடுவுல காத்து கொஞ்சம் அதிகமா வருது. அப்படியா சார்? இப்போ ஓகே சார். அதான் எக்கோ ஆகுது, திடீர்னு சத்தம் நல்லா வருது, திடீர்னு சத்தம் உள்ள போகுது, அந்த மாதிரி இருக்கு. ஹெட்போனா இருந்தா கொஞ்சம் கிட்டே வச்சு பேச முடியுது. ஹெட்போன் இல்ல சார், ஹெட்போன். இப்போ ஓகே சார்? பேசுங்க சார். அகில இந்திய மாற்றுத்திறனாளிகள் இதுக்கு நீங்க கலந்துக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அது தொலைபேசி வந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். யார் நம்முடைய பெயரை பரிந்துரைச்சிருப்பாங்க சார்? நல்லா கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. நம்முடைய பெயரை யார் பரிந்துரைச்சிருப்பாங்க? நான் அவங்ககிட்ட கேட்டேன், யாரு என்னுடைய பெயர் சொன்னது அப்படின்னு. எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற எங்களோட கன்வீனர், சாகித்ய அகாடமி ஒருங்கிணைப்பு குழு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதற்கு பிறகு அந்த இடத்துக்கு போய் டெல்லிக்கு போன பிறகு, டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி முத நாள் ஒரு அழைப்பு வந்தது. அழைப்பு பேசியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, JNUல இருக்கிற தமிழ் துறை தலைவரா இருக்கிற தாமோதர் அரவிந்திரன் அப்படிங்கிறவர் பேசினாரு. தம்பி நீங்க வந்துட்டு போங்க, அதே மாதிரி JNUக்கு ஒரு வந்துட்டு போங்க, இல்ல சாகித்ய அகாடமிக்கே வாங்க, அங்க நம்ம சந்திப்போம் அப்படின்னாரு. அதன் பிறகு அந்த சாகித்ய அகாடமிக்கு தாமோதர் அரவிந்திரன் அவருடைய ஆய்வு மாணவர்களையும் சந்திக்க போனோம். அப்பதான் தெரிந்தது இந்த வாய்ப்பு எப்படி வந்தது அப்படின்னு. ஏன்னா நவம்பர் மாதம் ஒரு கூடுகை நடந்தது, தனிச்சொல் அப்படிங்கிறது ஒரு கூடுகை. திரு ஜவஹர் அவர்கள்னு சொல்லி திருவாரூர்ல துறை தலைவரா பேராசிரியரா இருக்கார், தமிழ் பேராசிரியரா. அவர் ஒருங்கிணைத்த அவருடைய அமைப்பு தனிச்சொல். அவர் அது ஒருங்கிணைத்த பார்வை மாற்றுத்திறனாளிகளும் மின்னிதழ்களும் அப்படிங்கிற தலைப்புல என்ன பேச கூட்டிருந்தாரு. யார் கூட்டிருந்தா? நம்ம பூபதி சார் கூட்டிருந்தாரு. அந்த கூடுகையில பேசணும். நானு, சுகுமாரன் சார், முருகானந்தம் சார், பத்மநாபன் சார் பேசணும். அப்போ அந்த கூடுகைக்கு வந்திருந்த ஒரு பையன், அவர் யாருன்னா திருவாரூர் படிச்சுட்டு இப்போ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில PhD முடிச்சு பண்ணிட்டு இருக்கிற அவர் பேர் அஜய் சுந்தர் அப்படிங்கிற ஒரு பையன் சைட்டட். அவர் தாமோதரன் அரவிந்தரன் அவருக்கு கீழே அந்த PhD முடிச்சு பண்ணிட்டு இருக்காரு. இந்த தாமோதரன் அரவிந்தரன் அப்படிங்கிறவர் தான் சாகித்ய அகாடமியில 60வது ஆண்டு விழாவுக்கு தமிழ்நாட்டை சார்ந்து எழுத்தாளர்களை கூப்பிடுகிற அந்த ஒருங்கிணைப்பு குழுவுடைய தலைவர். சோ தமிழ்நாடு சார்ந்து என்னென்னலாம் அங்க அரங்கேறியதோ அதற்கு முழு பொறுப்பு அவர் தான். அப்ப அவர் கேட்டிருக்காரு, எழுத்தாளர் கூடுகை நடக்குது, தமிழ்நாட்டுல இருந்து யாரை கூப்பிடலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப இவர் என்னுடைய பேரை சொல்லிருக்காருங்கிறது அதற்கு பிறகுதான் தெரிந்தது. ஏற்கனவே ஊனமுற்ற எழுத்தாளர், நான் மாற்றுத்திறனாளிங்கிற ஊனமுற்ற எழுத்தாளர், உடல் சவால் கொண்ட எழுத்தாளர் இவர் மனுஷபுத்திரன் எல்லாருக்குமே தெரிந்த கவிஞரா இருக்காரு. அபிலாஷ் சந்திரன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் தன்னுடைய கால்கள் அப்படிங்கிற நாவலுக்கு யுகா புரஸ்கார் அப்படி ஜெயிச்சிருக்காரு சாகித்ய அகாடமியில. அது இல்லாம நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. முகநூல் எல்லாம் நல்ல பரிச்சயமா நல்லா எழுதக்கூடியவர் தான். அவர் கலந்திருக்காரு இதுக்கு முன்னாடி. இப்படிதான் இந்த வாய்ப்பு வந்தது.
ஆனால் இந்த வாய்ப்பின் மூலமாக எனக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, என்னோட அந்த சிறுகதை தேவகிருபை அப்படிங்கிற ஒரு வழி, ஒரு வேதனை, ஒரு ரொம்ப நாளா மனசுக்குள்ள அரிச்சிட்டு இருந்தது, ஒரு சிறுகதையா வெளில வந்தது. அதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அதை போய் அங்க வாசிச்சோம். ஆனா நீங்க நான் எதிர்பார்த்த அளவுக்கு அங்க எதுவும் பெருசா அங்கீகாரம் கிடைச்சதா எனக்கு தோணல. காரணம் அதுதான் நான் இப்ப சொல்ல போறேன். என்ன அனுபவங்கள் கிடைத்தது அப்படிங்கிறத சொல்ல போறேன். முதல் கட்டமா காலையில மார்ச் 16ஆம் தேதி காலையில இந்த விழா, அந்த நிகழ்வு நடைபெற்றது. முதல்ல வால்மீகி அரங்கம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேற அரங்கத்துக்கு மாற்றினார்கள். அப்புறம் அதுல தலைவர் சீனிவாசராவ், சாகித்ய அகாடமியுடைய தலைவர் சீனிவாசராவ், நம்ம தென்னகத்தை சேர்ந்தவர், ஆந்திராவை சேர்ந்தவர், அவரு பேசினாரு. அதுக்கப்புறமா அவர் பேசும்போது ஒரு முக்கிய அறிவிப்பு சொன்னார். என்னன்னா, 35 வயதுக்கு உட்பட்ட யாராக இருந்தாலும் எழுத்தாளர்கள், நீங்க உங்களுடைய படைப்பு எதுவாக இருந்தாலும் எங்களுடைய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதுக்கு ஒத்து வந்தால் நாங்களே அதை இலவசமாக பதிப்பித்து தருவோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னாரு. நவோதயா திட்டம் அப்படின்னு அதுக்கு பேரும் சொன்னார். நவோதயா திட்டம் அப்படின்னாரு. அது முக்கியமான ஒரு அறிவிப்பு. அதற்கு பிறகு வந்தவர் நம்மவர்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், தமிழ்நாட்டு மூலம் கொண்டவர், ஆனால் நிறைய வடநாட்டிலே இருந்து விட்டவர். ஜி.ஜே.வி. பிரசாத் அப்படிங்கிறவரு ஓய்வு பெற்ற பேராசிரியர், ஆங்கில பேராசிரியர், நிறைய நூல்களை பயிர்த்திருக்கிறார். கௌரி சங்கர் விஜயலட்சுமி பிரசாத் அப்படின்னு சொல்றாங்க. கௌரி சங்கர் ஜெயலட்சுமி வெங்கட பிரசாத், ஜி.ஜே.வி. பிரசாத். அவர் நல்லா பேசுறாரு. ஒரு 3/4 மணி நேரம் அவருடைய உரை இருந்தது. கிட்டத்தட்ட முற்போக்கு சிந்தனை கலந்த உரையாக இருந்தது. ஆனா அதே நேரத்துல அவர்கள் மனம் கொள்ளும்படி அதை கொடுக்க வேண்டியதா இருந்தது. அதுல அவர் நிறைய மாற்றுத்திறனாளி எழுத்தாளர்களை பற்றி அறிமுகம் செய்து கொண்டே போனார். அப்பதான் அவர் ஒரு வார்த்தை என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த திவ்யாஞ்சன் அப்படிங்கிற வார்த்தைங்கிறது ஹரிஜன் அப்படிங்கிற வார்த்தை இது போன்றதுதான். ஹரிஜன் வார்த்தை ஒர்க் அவுட் ஆகல, திவ்யாஞ்சன்கிற வார்த்தை நீங்க தான் சொல்லணும், எனக்கு தெரியல அப்படின்னாரு. அப்ப நான் கூட்டத்துல கலந்தது நான் என்ன சொன்னேன், அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது சார், ஊனமுற்றோர் தான், பார்வையற்றோர் தான், டிஃபரெண்ட் ஏபிள் திவ்யாங்கிற வார்த்தையெல்லாம் வேண்டாம். இது அங்க இருந்த மற்ற குறிப்பா ஹிந்தி பேசும் மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு ஏத்துக்க முடியலன்னா, அதுக்கப்புறம் அவர் ஜி.ஜே.வி. பிரசாத் அடுத்து வந்த சாகித்ய அகாடமி துணைத் தலைவர் குமுத் சர்மா அவரை மிக கோட் பண்ணி சொன்னாங்க, அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது, திவ்யாங்கன்கிறது சாதாரண வார்த்தை இல்லை அப்படின்னு நிறைய அவரை கோட் பண்ணி அவர் பேரை மறுபடியும் கூப்பிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் தனியா செஞ்சு நம்ம நிறைய பேசும்போது அவர் நிறைய சொன்னார், இதெல்லாம் நம்ம திங்கிங் வேற, இவங்க திங்கிங் வேற அப்படிங்கறதெல்லாம் நிறைய சொன்னாரு. களத்திலையும் அப்படிதான் பார்க்க முடிந்தது. மொத்தம் ஒரு 30 அனைத்து வகை ஊனமுற்றோரும் கலந்துருப்போம். அதுல ஒரு 5 பேர் தான் பார்வையற்றோர் என்னோடு சேர்த்து. குறிப்பா ராஜேஷ் அசுதானி, அவர் உங்களுக்கு தெரியும், அவர் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் காஷ்மீர்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு, சஞ்சய் ஒருத்தர் வந்திருந்தாரு, டோக்ரி மொழியை சேர்ந்தவர் வந்திருந்தாரு. ராஜஸ்தானி மொழியில அமித் அப்படின்னு ஒருத்தர் வந்திருந்தாரு. இது இல்லாம நம்ம சமஸ்கிருத மொழிக்காக ஆனா ஆந்திராவில இருந்து நாகராஜு அப்படின்னு ஒருத்தர் வந்திருந்தாரு. அப்புறம் நம்ம ஏபி படேகர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு உரையாற்றுவதற்காக வந்தாரு. அவர் 85 வயது பார்வையற்றவர். இத்தனை பேர் தான் நாங்க கலந்துக்கிட்டோம். இதுல ராஜேஷ் அசுதானி, ஏபி படேகர், நான், இந்த 3 பேர் மட்டும்தான் பார்வையற்றவர்கள். இந்த கூடுகை எதற்காக கூட்டப்பட்டிருக்கோ அதற்கான நோக்கத்தை பேசவும், அது சார்ந்த படைப்புல வெளியிடணும் அப்படிங்கிற நோக்கத்துல பேசுறோமே தவிர, மற்ற எல்லாருமே இன்னும் சொல்ல போனா உடல் ஊனமுற்றவர்கள் கூட கலந்துகிட்ட 25 பேர்ல 20 பேர் எப்படின்னா தேசபக்தி, கடல், இயற்கை, அது தொடர்பான கவிதைகள், கதைகளை கொண்டு வாசிச்சாங்க. அதுல எனக்கு ஆச்சரியமூட்டியவர் ஏபி படேகர். அவர் ஒரு அரங்கத்துக்கு தலைமை வைத்தார். என்னன்னா, இலக்கியம் எனக்கு என்ன செய்தது அப்படிங்கிற அரங்கம். அதுல சாதிக் அப்படிங்கிற ஒரு கேரளாவில பேசினாரு. மராட்டில இருந்து ஒரு அம்மா சோனாலின்னு பேசினாங்க, அவங்க எல்லாம் உடல் ஊனமுற்றவர். சாதிக்கும் உடல் ஊனமுற்றவர். டெல்லியில இருந்து ஒரு அம்மா பேசினாங்க, கோமல் சர்மான்னு நினைக்கிறேன், அவங்களும் உடல் ஊனமுற்றவர் தான். இந்த படேகர் அப்படிங்கிறவர் ஏபி படேகர் அப்படிங்கிறவர் கோவாவை சேர்ந்தவர். அப்ப நல்லா பேசினாரு, ஆங்கிலம், முழு பார்வையற்றவர், நல்லா பேசினாரு. பேசி முடிச்ச பிறகு அவரை சந்திச்சு பேசினப்பதான், நான் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கேன் சார் அப்படின்னு பேசணும். ஏன்னா அவர் பேசினது வித்தியாசமா இருந்தது. சிஏஏ பத்தி எல்லாம் பேசினார். அந்த மேடையில சிஏஏ பத்தி பேச முடியுமா அப்படிங்கறதெல்லாம் யார்கிட்ட எதிர்பார்க்க முடியாது, அவர் பேசினார். அதனால போய் சந்திச்சு பேசும்போது அவர் சொன்னாரு, தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம். என்னை அங்க ஏபி படேகர்னு சொன்னாதான் எல்லாத்துக்கும் தெரியும், அரவிந்த் படேகர்னு சொன்னா தெரியாது அப்படின்ட்டு, நான் வேலூர்ல கலெக்டரா இருந்தேன் அப்படின்னாரு.
எனக்கு தூக்கி வாரி போட்டது. இன்னும் வேலூர்ல கலெக்டரா இருந்தீங்களா? ஆமா, 80ல இருந்து 85 வரைக்கும் இருந்தேன். எம்ஜிஆர், கருணாநிதி 2 பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜெயலலிதாமாவுக்கு என்னோட ஒர்க் பண்ண கொடுத்து வைக்கல அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் என்ன உண்மை நிலை அப்படின்னு பார்த்தா, அவருக்கு ஆர்பி இருந்திருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா மங்க தொடங்கி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சுத்தமா அவர் பார்வை இருந்துட்டார். இப்ப அவர் கோவால இருக்காரு. போன வாரம் கூட போன் பண்ணி பேசினேன். நல்ல 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 கிரகிப்பு நல்லா இருந்தது. அவருடைய மனைவியும் ரொம்ப பக்கபலமா இருக்காங்க. அவங்களுக்கு 75 வயசுனா நம்பவே முடியல. இவருக்கு 85 வயசு. அவங்க 75 வயசுனா உண்மையிலே நம்ப முடியல. அந்த அளவுக்கு அவரை போற்றி பாதுகாத்துட்டு இருந்தாங்க. இது முக்கியமான அனுபவமா எனக்கு தெரிஞ்சது. என்னுடைய அரங்குல கதை அரங்கு பாத்தீங்கன்னா, யாருமே ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்க்கவும் இல்லை. எல்லாருமே ஹிந்தியில தான் படிச்சாங்க. ஹிந்தியில் படிக்கப்பட்ட கதைகள்லையுமே ஒரே ஒரு கதையை தவிர மற்ற கதைகள் எதுவுமே மாற்றுத்திறனாளிகளை பற்றியோ அல்லது உடல் ஊனமுற்றவர்களை பற்றியோ அல்லது பார்வையற்றவர்களை பற்றியோ கிடையாது. எல்லாமே பொதுவான ஒரு கதையா, நம்பிக்கை வளர்க்கிற, நம்பிக்கையை பற்றி சொல்கிற கதையா இருந்தது. ஆனா அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 நிமிடங்கள் தான் கதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ஒரு பெரிய தடையாக இருந்தது. இந்த பெரிய வாக்குவாதெல்லாம் வந்தது. எனக்கு சொல்லப்பட்டதால் நானும் அதான் சொல்ல வேண்டியது இருந்தது. 10 நிமிடங்கள் என்ன செய்வது, சாகித்ய அகாடமி சொல்லியிருக்கிறார்களே அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருந்தது. ஆனாலும் அப்படி இப்படின்னு ஒரு 1.5 மணி நேரம் ஓடியது. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இது ஒரு தொடக்கம் மட்டும்தான். இதுல பெரிய முன்னெடுப்பு ரொம்ப முன்னோடி நடவடிக்கையா நான் பார்க்கல. ஆனால் இது ஒரு இன்னும் சொல்ல போனா ரொம்ப வெளிப்படையா சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை செலவழிக்கிறதுக்காக கூட நடந்திருக்கலாம். ஆனா இதை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு நாம் இன்னும் எழுத்தாளர்கள் என்ற ரீதியிலோ இலக்கியம் என்ற ரீதியிலோ இன்னும் பார்வையற்றவர்கள் சரியாக ஒருங்கிணைக்கப்படவில்லை தமிழ்நாட்டுல. அந்த கவி பேரவை ஒன்று அந்த பணி செய்து. ஆனால் அவற்றுக்கும் நாம் எவ்வளவு தூரம் ஒத்துழைத்தோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்ப இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, எழுத்தாளர்களை எப்படி ஒரு புடையின் கொண்டு வருவது அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசணும். இலக்கியத்தின் மூலமாக அல்லது எழுத்தின் மூலமாக பார்வையற்றவர்கள் குறித்து இன்னும் இந்த பொது சமூகத்திற்கு எத்தகைய விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். புத்தக கண்காட்சியில கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் செலவழிச்சு ரகுராமன் சார் இந்த கர்ணவித்யா மூலமாக போட்டிருந்தேன்னு சொன்னார். ஆனா எட்டி பார்த்தவர்கள் 5 பேருக்கு கூட அதிகம். பொது சமூகத்தை சொல்றேன் நான். பார்வையற்றோர் போனோம், தார்மீக ஆதரவு கொடுக்கணுங்கிறதுக்காக போனோம். ஆனால் அந்த புத்தக கண்காட்சியிலும் கூட நம்முடைய புத்தகங்கள் எத்தனை விற்றன, நாம் எழுதி பிரசுரித்த புத்தகங்கள் எத்தனை விற்றன அப்படின்னா கேள்விக்குறிதான். ஏன் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆளுக்கு ஒரு படைப்பை தந்து அதை ஒரு புத்தகமாக கொண்டு வந்து வருடாந்திரம் ஒரு புத்தகம், மிக குறைந்த அளவில் வருடாந்திரம் ஒரு புத்தகம் கூடாது, இப்படிதான் ஒரு எண்ணங்களை தூண்டுவதாக அந்த கூட்டம் எனக்கு இருந்தது. மற்றபடி இது ஒரு தொடக்க புள்ளிதான். இதுதான் என்னுடைய சாகித்ய அகாடமி அனுபவங்கள். மற்றபடி நீங்கள் சொன்ன அந்த கதை அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நான் சித்ராராஜன் மேடம் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் முருகானந்தா சாருக்கும், அப்புறம் மகேந்திரனுக்கு கூட. ஏன்னா மகேந்திரன் சாருக்கும் நான் அனுப்பினேன் ஒரு கதையை. அவரும் படிச்சு பார்த்துட்டு சொன்னார். ரொம்ப நெருக்கடியான நேரத்துல படிச்சு பார்த்துட்டு சொன்னாரு. அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு மேடம், இன்னொரு வாசிப்பாளர் இருக்காங்க, சித்ரா மேடம். அவங்களும் சித்ரா தான். அந்த உமா சித்ரா மேடம் அவங்களும் அந்தந்த நேரத்துல சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. சின்ன சின்ன திருத்தங்களா இருந்தாலும் அவர்களுக்கும் இவ்வளவு ரசனை இருக்கு அப்படின்னு வியந்து போன நேரம் அவர்களும் இதற்கு காரணமா இருந்தாங்க. சோ அந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் என்னோட ஒருத்தருக்கு, மொழிபெயர்ப்பாளர் சொல்லக்கூடாது, என்னுடைய வெல்விஷர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொருத்தருமே. ஏன்னா நாங்க அவ்வளவு நல்லா பேசிப்போம். முருகானந்தம் சார் நானும் போன் எடுத்தோம்னா 1 மணி நேரம் அவங்க போன் வைக்கிறதுக்கு. இது பயந்துகிட்டே தான் அவர் நிறைய போன் பண்றதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா நம்ம வெட்டித்தனமா தான் இருப்போம், அவர் கொஞ்சம் வேலையா இருப்பாரு. அவர் நிறைய சொல்லுவார், சார் இது பண்ணணும் சார், அதை மொழிபெயர்த்து தரேன் சார், இதை பண்ணி தரேன் சார், எங்க சார் நேரம் இல்லை சார் அப்படின்பாரு. அதனாலேயே எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது, அவர்கிட்ட கேட்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுலாம். ஆனா எப்ப என்ன கேட்டாலும் செஞ்சிருவோம் சார் அப்படின்பாரு. அதே மாதிரி அந்த டைம் வந்தப்ப செய்ய முடியலன்னா அது போன் பண்ணி சொல்லுவார், சார் இன்னைக்கு முடியாம போச்சு, இன்னும் 2 நாள்ல செஞ்சு கொடுத்துற அப்படின்பாரு. யாரையும் பெரிதா அவர் குறை சொல்ல மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர். அதே மாதிரிதான் நம்ம இவங்க நம்ம மகேந்திரன், அவரும் எப்ப மொழிபெயர்ப்புலாம் கொடுத்துருக்கோம் நிறைய தொழுகை சார்பா, அவரும் நிறைய பண்ணி கொடுத்துருக்கிறாரு. சந்தோஷ்குமாரை பத்தி சொல்லணும். தம்பி இப்ப வளர்ந்து வர்ற தம்பி. தொடக்கத்துல ரொம்ப அட்ரா புட்ராங்கிற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா இருந்த தம்பி தான். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு இப்ப எல்லாவற்றிற்கும் காது கொடுத்து எல்லாவற்றையும் செவி கொடுத்து தன்னை நல்ல பக்குவத்துக்கு முதிர்ச்சிக்கு தயார் செய்து கொண்டு வருகிற தம்பி, நல்ல தம்பி அவரு. அப்புறம் என்னுடைய ரீடர்ஸ் நான் திரும்ப சொல்றது அதுதான். சித்ராராஜன் மேடத்துக்கு எனக்கும் கிட்டத்தட்ட 1 மாசம் தான் பழக்கம். ஆனா எப்ப நீங்க போன் பண்ணாலும் எப்ப பேசினாலும் அதே முகமலர்ச்சி,
அதே சிரிப்பு, அதே துணி, அந்த துணி குறையவே குறையாது. அவ்வளவு அருமையா உபசரிப்பாங்க, அவ்வளவு அருமையா எங்களை வந்து பதில் சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு நம்பிக்கை கொடுக்கிறவர்களாக அவங்க இருப்பாங்க. சித்ராராஜம் மேடத்துக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் அந்த எழுத்துக்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 7-8 வருஷமா எழுதிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். 10 வருஷமா எழுதிட்டு இருப்பேன். இதற்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரமா நான் இதை நினைக்கிறேன். மிகப்பெரிய அங்கீகாரமா இவ்வளவு பேர் உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கேன். ரொம்ப நன்றி சொல்ல கடைபிடித்திருக்கிறேன். ராகரதம்ங்கிறது என்ன அப்படின்னா, சினிமா பாடல்கள் இல்லைன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 2010க்கு பிறகு தினகரன் சார் போன்றவர்கள் முயற்சிக்கு பிறகு NVDA வந்த பிறகுதான், எல்லாம் கவனிச்சுக்கோங்க, NVDA தமிழ் பேசிய பிறகுதான் நம்மவர்களுடைய அந்த லேப்டாப், மடிக்கணினி, மெயிலிங் குரூப்ஸ் இதெல்லாம் புழக்கத்துக்கு வந்தது. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன வந்தது? பாட புத்தகங்களை தவிர வேற எதுவுமே நமக்கு கிடையாது. பாட புத்தகங்கள் இல்லைன்னா அப்ப நமக்கு எது பிற புத்தகங்கள் அப்படின்னா சினிமா படம் தான் எங்களுக்கு இலக்கியம், திரைப்பாடல்கள் தான் எங்களுக்கு கவிதை. அப்படி இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. அப்ப ஒவ்வொரு சிறப்பு பள்ளியிலையும் பாத்தீங்கன்னா எது விவாதிக்கப்பட்டது அப்படின்னா திரைப்பட பாடல்கள், திரைப்படம் இதுதான் விவாதிக்கப்பட்டது. எந்த நடிகை என்ன படம் நடிச்சிருக்காங்க, எந்த நடிகர் நடிச்சிருக்காரு, எந்த பாட்டை எந்த பாடகர் பாடினாரு, அது யார் இசையமைத்தார், அந்த கால 90 பார்வையாளர்கள் துல்லியமா சொல்லுவோம். 80ல பிறந்து 80ல இருந்து சொன்ன கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் துல்லியமா சொல்லுவோம். அந்த பாடல்கள் தான் எங்களுக்கு இலக்கியமா இருந்தது. அதை வச்சுதான் வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு பாடல் எங்களுக்கு முக்கியமா இருந்தது. அதை வச்சுதான் ராகரதம் எழுதணும். அதனால இயல்பா அமைந்ததுதான். தேவகிருபை அந்த கதைக்கு வரணும். தேவகிருபை வந்து நான் ஒரு 4வது படிக்கும் போதோ 3வது படிக்கும் போதோ கேள்விப்பட்டது. அதாவது என்னன்னா, ஒருத்தரை வந்து வேற இடத்துல அடிச்சிட்டாங்க, இன்னொருத்த வந்து போலீஸ்ல குடிச்சு கொடுத்து அடிக்க வச்சாங்க. இதை நான் கேள்விப்பட்டது. இவங்களுக்குள்ள என்ன இருந்தது என்ன எனக்கு தெரியாது. ஆனால் பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த நிறுவனங்கள் என்ன செய்யும் அப்படின்னா, போதிப்பது ஒன்றும் நடந்து கொள்வது வேறொன்றுமாகத்தான் நான் பார்த்த வரைக்கும் அது ஒரு உறுத்தலாவே இருந்தது. ஒண்ணும் இல்லை, நீங்க உன்னை போல் பிரேயர் நேசின்னா பிரேயர்ல படிப்போம். காலையில பிரேயர் இருக்கும், சாயந்தரம் பிரேயர் இருக்கும், கோயிலுக்கு போவோம், சர்ச்சுக்கு போவோம், விடிய விடிய பிரேயர் இருக்கும். உன்னை போல் பிரேயர் நேசி பிரேயர்ல முடிச்சுட்டு வந்து அக்கா பல்படி நிப்போம். சனியனே கொஞ்சம் கையை தூக்கி காட்ட மாட்டியா அப்படின்னு கப்பு, அந்த ஈயப்பித்தல கப்பு இருக்கு, அந்த கப்பை வச்சு மண்டியில போடுவாங்க, நொட்டுன்னு போடுவாங்க. நான் வந்து குறிப்பிட்ட மதத்தை மட்டும் சொல்ல, அரசு பள்ளிகள்ல இருக்கிற ஆயாக்களுமே வந்து முழு சம்பளம் வாங்குறவங்களே அப்படிதான் நடந்துக்கிறாங்க. இவங்க எல்லாம் பாவம் 1000 ரூபாய் 2000 சம்பளம் வாங்குவாங்க. இந்த அரசு பள்ளியில இருக்கிற ஆயாக்கள் பாத்தீங்கன்னா, அந்த பையன் பாத்ரூம் போயிட்டான்னா அவங்களுக்கு வர்ற கோவம் அவ்வளோ மோசமா இருக்கும். அப்ப துண்டு அல்லது சேவைங்கிற பேர்ல உண்மையிலே என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லணும்னு ஆசைப்பட்டா ரொம்ப நாளாவே எனக்கு உறுத்திட்டு இருந்த ஒரு இது. தேவகிருபை போல இனிமே ஒண்ணு எழுத முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஏன்னா அது நான் எழுதுனது இல்லை, அது தானா அந்த வழி வந்து அதை எழுத வைத்தது சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அனுபவிச்சது, படிச்சது, பாடினது, அதுதான் கனக விஜயமா இருக்கட்டும், வேண்டாவரமா இருக்கட்டும், அதெல்லாம் நம்மளுடைய அனுபவம் தான். ஆனா தேவகிருபைங்கிறது வந்து ஒரு வழி. அது கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகள் நான் வந்து கிறிஸ்தவ பள்ளிக்குள்ள படிச்சதுல நான் கத்துக்கிட்டது என்ன, நான் என்ன மனசுல ஊறி இருக்கு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தம் தான் தேவகிருபை. அதற்காக அதை வந்து நான் ஒட்டுமொத்தமா அது ஒரு விமர்சனமா தான் வைக்கிறேனே தவிர ஒட்டுமொத்த போர்வையா நான் வைக்க விரும்பல. ஏன்னா முருகானந்தா சார் கூட சொன்னாரு, சார் எனக்கு நீங்க டெல்லி போறதெல்லாம் சந்தோஷம் தான், நான் ஒரே ஒண்ணு மட்டும் தான் சார் உதைக்குது அப்படின்னாரு. என்ன சார்? இல்ல, இந்த கதையை பார்த்துட்டு அவன் பார்த்துட்டு படிச்சுட்டு இவனும் நம்மால் தான் பரவாயில்ல, அந்த இதை குறை சொல்றான், அந்த தரப்பு குறை சொல்றான், நம்மால் தான் அப்படின்னு கொண்டாடிட போறான் சார் அப்படின்னு. உண்மையிலே அந்த பையன் எனக்கு இருந்தது. அப்படியெல்லாம் இல்லை, எல்லா இடத்திலும் ஒரு விமர்சன பார்வையும் இருக்கு, எல்லா இடத்துலயும் சில நன்மைகளும் இருக்கு. எப்படி நன்மைகள் இருக்குங்கிறதே ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க. ஒருத்தர் பார்வையற்றவர், ரொம்ப வயசானவர், ஒரு சின்ன ஓஏ பணியில இருந்து இறந்துட்டாரு. அவருக்கு யாருமே கிடையாதுங்க, யாருமே கிடையாது. ஓஏ பணியில இருந்தாரு, ரிட்டையர்ட் ஆகும் போதும் யாருமே கிடையாது. அவங்க ஒய்ஃப் மட்டும்தான், அவங்களும் டோட்டலி 2 பேருக்கு தவிர யாருமே கிடையாது, குழந்தை கூட கிடையாது, எதுவும் கிடையாது. 10 மாசத்துல இறந்துட்டாரு. அவங்க ஒய்ஃப் கூட இல்லைன்னு நினைக்கிறேன், எங்க போயிருந்தோம்னு நினைக்கிறேன். யாருமே இல்லை, அவர் ஒருத்தர் தான். நான் எனக்கு என்னன்னா போகணும், போய் பார்க்கணும். நம்ம போய் பார்த்து நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் யாருமே இல்லையே, நேரம் அவருக்கு என்ன நடக்கும்? யாருதான் அந்த நின்றுகிட்டு இருந்தாரு, திடீர்னு நெஞ்சுக்குள்ளி வச்சு இறந்துட்டான்னு கேட்டு யாருதான் அவருக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு போய் பார்த்தா எனக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் நிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அவர் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த சர்ச்சில இருந்து வந்த ஆட்கள் ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா அந்த கூட்டம் கூடியிருக்கு. அவங்கதான் ஒட்டுமொத்தவருக்கான எல்லா விஷயத்த இறுதி காரியங்களை செஞ்சாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம எதையுமே வந்து ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விட முடியாது. ஆனால் எல்லாவற்றையும் ஒரு விமர்சன பார்வை இருக்குல்ல, ஒரு வழி இருக்குல்ல, அதை கண்டிப்பா சொல்லிதான் ஆக வேண்டியிருக்கு. அந்த வகையில் தேவகிருபைக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரம் என்பது உண்மையிலே வியக்க வைக்கிறது. பொதுவா வந்து ஒரு காலத்துல
இருந்ததா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு அறிவு ஆணவம் அப்படிங்கிறது பார்வையற்றவருக்குள்ள இருக்கோ அல்லது இருந்துகிட்டு இருக்கோ என்ன தெரியாது எனக்கு. ஒரு காலத்துல இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. யாருடைய படைப்பையும் யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை, யாருடைய புத்திசாலித்தனத்தையும் இன்னொருவர் ஏற்றுக்கொள்வதில்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் எனக்கு இருந்திருக்கு. மனமார்ந்து பாராட்டுவதில்லையோ அப்படின்லாம் யாருமே யாரையுமே ஏ டு பி யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் சாகித்ய அகாடமி எத்தனை பேருடைய வாழ்த்து, எத்தனை பேர் வந்த பிறகு இன்னும் அந்த 15 நாள் ஆயிப்போச்சு. இன்னும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா உண்மையான ஒரு சமுதாய பற்றி நான் இங்க பார்க்கிறேன். உண்மையிலே எல்லாருக்கும் என்ன ஒரு தன்னில் ஒருவர் செல்வதாகத்தான் எல்லாம் நினைச்சதுனாலதான் இது நடந்திருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே அனைவருக்கும் ரொம்ப நன்றி நிறைவேற்றிருக்கிறேன். கடைசியா என்ன சொல்லணும்னு விரும்புறேன் அப்படின்னா, இந்த தேவக்கிருபை இதெல்லாம் பத்தி சொன்னோம். இந்த எழுத்து பணி எப்படி இவ்வளவு எழுதுறாரு, இத்தனை பிள்ளைகள் கிடையாது அப்படின்னு சித்திரக்கெல்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் எப்படி எழுதுறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவர்கள்லாம் எனக்கு மிகப்பெரிய உறுதுணை. அவங்க இப்பயும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா 10 கதை போடுறாங்க. 10 கதை போட்டீங்கன்னா ஒரு புத்தகமா போட்டுருவோம், யாரையும் கேட்க வேணாம், பதிப்பாளர்கிட்ட கெஞ்ச வேணாம், 10 கதை எழுதி கொண்டு வா, புத்தகமா போட்டுருவோம், உடனடியா புத்தகம் போட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒவ்வொரு நேரத்திலும் என்னை ஆற்றுப்படுத்துவது, ஏதாவது சரியான வழிக்கு இந்த மாதிரி இப்படி திங்க் பண்ணாத, இப்படி நேர்நிலை பார்வைன்னு எனக்கு இருந்ததே கிடையாது. எல்லாமே எனக்கு விமர்சன பார்வை தான். அந்த நேர்நிலை பார்வை என்று ஓரளவேனும் எனக்குள்ள இருக்குதுன்னா அதுக்கு சித்ராக்கா ஒரு காரணம். அப்புறம் வந்து என்னுடைய மனைவி என்னுடைய குடும்பம். மனைவி வந்து எப்படி சொல்றது தெரியல, அதாவது பாராட்டிட்டு போயிடலாம், சூப்பரா பண்ணன்னு சொல்லலாம். ஆனா கூடவே சகிச்சுக்கிட்டு வாழ்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது எவ்வளவு அது என்னால சொல்ல முடியல வார்த்தையில. ஏன்னா நான் பல நேரங்கள்ல வந்து குடும்பத்துல ரொம்ப பொறுப்பாலாம் இருக்கிறது இல்லை. அது அவங்களுக்கும் சுத்தமாவே பிடிக்காது. ஆனாலும் அதையும் சகித்து கொண்டு என்னை தாங்கி கொண்டிருக்கிற அவர்களுக்கும் இந்த இடத்துல ரொம்ப நன்றி. எதிர்காலமும் அப்படிதான் இருக்க போது அவங்களுக்கும் தெரியும். இப்படிதான் இருப்பாரு, திருத்த முடியாதுங்கிறது தெரியும். ஆனாலும் அது வலிக்குது. வலிச்சாலும் என்ன பண்றது, பரவாயில்ல அப்படின்னு எனக்காகத்தான் தாங்கிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மற்றபடி என்னுடைய குடும்பம் எல்லாருமே என்னை சுற்றி இருக்கிற அத்தனை மனிதர்களுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர்கள், என்னை விட நல்லவர்கள் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன் இந்த இடத்துல. எல்லாருமே என்னுடைய உறவினர்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், இந்த கூட்டணியில் வந்திருக்கிற அத்தனை பேருமே எனக்கு நல்ல நண்பர்கள் தான் நான் நினைக்கிறேன். ஒரு தொடக்க காலகட்டங்கள்ல வந்து சும்மா புரிதல் இல்லாம சின்ன பிள்ளைத்தனமா சில மனமாற்றங்கள் மனபேதங்கள்லாம் வந்திருக்க கூடும். இப்பதான் புரியுது எதை எப்படி கையாளணும் அப்படிங்கறதெல்லாம் இப்ப புரிஞ்சிருக்குது ஓரளவு. அதே மாதிரி இப்ப நடந்த பட்டதாரிகள் சங்கத்தோட எழுச்சி, சங்கத்தை பற்றி ஒரு புதிய புரிதலுக்கு என்ன இட்டு சென்றிருக்கிறது. எது எப்படியோ என்னவோ இது ஒண்ணுதான் நமக்கு ஸ்டாட்டிக்கா இருக்கு, அதை எப்படி பலப்படுத்தலாம் அப்படிங்கறதுதான் சிந்தனை எனக்கெல்லாம் ஓடுது. அதை உரியவர்கள் செய்வார்கள் என்று நம்புகிறேன். கடைசியா இந்த தேவக்கிருபை வந்து சார் சொன்ன மாதிரி சார் எல்லா கதையும் படிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே தேவக்கிருபை வேண்டாவரம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சமத்துவ காற்று நீங்க சொன்னதே தான் சார். அதான் நான் நினைச்சேன். என்னதான் நம்ம பேசலாம் சார், நம்ம பயம் இல்லை அச்சம் இல்லைன்னு பேசலாம். இப்ப நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், யாராவது ஒருத்தர் அங்க இருந்து வெளில தம்பி நீ இருக்கிற இடத்துல பாம்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற. அது வரைக்கும் நான் அச்சமில்லைன்னு பேசிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் என்னுடைய மனநிலை வேற. அதெல்லாம் நான் சொல்ல வந்தேன். மேடையில் பேசுவதும் வேறு, உண்மையிலேயே மனதுக்குள் ஆள் மனதுக்குள் இருக்கிற எண்ணங்கள் என்பது உண்மையிலே அது வேறதான். அதுக்காக நம்ம அந்த தனி மனிதனை குற்றம் சொல்லிவிட முடியாது. அதே மாதிரி கருத்து ஒரு குழந்தை, உன்னுடைய குழந்தையை உன்னால சமாதானப்படுத்த முடியாது. ஆனா பார்வையற்றவர்களையோ அல்லது மாற்றுத்திறனாளிகளையோ நீ எளிதியா சமாதானப்படுத்த முடியும்னா அப்ப நம்ம இந்த அதிகாரிகள் நம்ம எந்த அளவுக்கு மதிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கறத அதுல சொல்ல வந்தது சார். உண்மையிலேயே சரியா நீங்க அவதானிச்சிருக்கீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த கனக விஜயம் எல்லாத்த பத்தி சொன்னாங்க. அதெல்லாம் நேரடியான கதை தான், அதுல ஒன்றும் இது மாற்று கருத்து இல்லை. இந்த தேவக்கிருபையை பற்றி நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா தேவக்கிருபை அங்கே பிழைத்திருக்கிறாள். ஆனா நாம் பொதுவா இது எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறது தான். ஆனா நாமாவது ஒரு குறுகிய விளிம்புநிலை சமூகமா இருக்கிற நாமாவது அந்த அறத்தை வளர்த்துக் கொள்வோமா அப்படிங்கறதுக்காக சொல்றேன். தேவக்கிருபையிலாவது வாழ விடுவோமா அப்படிங்கறது இந்த கேள்வி. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு பார்வையற்ற சார் கேட்கல சார் 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 கேட்கலைங்க சார், என்னாச்சு சார்? சார் பேசுங்க, பேசிட்டு இருக்கீங்களா? கேட்கலையே சார். கேக்குதா? இப்ப கேக்குது சார், கேக்குது. அதாவது முத்துச்செல்வி மேடம் சொன்ன மாதிரி இன்னும் பணிகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது என்ன நம்ம இலக்கியமா பேசினாலும் அவங்களுடைய அந்த அட்வொகேசில கரெக்டா வந்து நின்றுறாங்க. உண்மையிலே அவருடைய இதுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவங்க நிறைய அவதானம் சொன்னாங்க இந்த கதையில. ரொம்ப நன்றி மேடம். இதுல என்னன்னா, தேவக்கிருபைகளை நாம் தேவக்கிருபைகளாவது வாழ விடுவோமா அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. என்னன்னா, இந்த
திருமணம் ஆகாத அல்லது திருமணம் ஆகி ஏதோ ஒரு இல்ல திருமணம் ஆகாத முதிர்கன்னிகள் இருக்காங்க இங்க. திருமணமே ஆகாதவர்கள், அவர்கள் மீது நாம் செலுத்துகிற கருத்து வன்முறை, கருத்தியல் ரீதியான வன்முறை, அதை ஏன் நாம் யோசிக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறேன். அதே மாதிரி பார்வையற்ற பெண்களுக்கோ அல்லது பார்வையற்ற ஆண்களையோ இன்னைக்கு வரைக்கும் பாலகணேசன் சார் தான் சொல்லணும். எனக்கு அந்த சிக்கலை மணமகள் தேவைன்னு ஒண்ணு விரல் மொழிகளுக்கு வந்துட்டு இருந்தது. அதுக்கு அதிகமான வரவேற்பு வரல. அதுக்கு காரணம் என்னன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். நிச்சயமாக ஒரு பார்வையற்ற பெண் எனக்கு மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு ஒரு மணமகன் தேவையில கொடுக்க முடியுதா அப்படின்னா வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா உடனடியாக நம்முடைய சமூகத்தை வரை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இந்த பொண்ணோட ஹிஸ்டரி இது, பிஃபோர் ஹிஸ்டரி இது, அதுக்கு முன்னாடி உள்ள ஹிஸ்டரி இது, அதுக்கு முன்னாடி உள்ள ஹிஸ்டரி இது, இப்படி பேச ஆரம்பிச்சிடும். சோ எந்த பெண்ணுக்குமே அந்த துணிச்சல் வருவது, ஆண்களுக்கு அந்த துணிச்சல் எளிதாக வந்து விடுகிறது. ஆனால் எந்த பெண்ணுக்குமே, எந்த பார்வையற்ற பெண்ணுக்குமே அந்த துணிச்சல் வருது. நம்முடைய வட்டம் மிக குறுகியது. நம்முடைய வட்டம் மிக குறுகியதாக இருக்கலாம். ஏன் அந்த வட்டத்தை அறம் சார்ந்த வட்டமாக நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு பார்வையற்ற பெண், அவங்களுக்கு கணவர் இறந்துட்டார், ஏதோ ஒரு நோய் வாய்ப்பட்டு இறந்துட்டார், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப தொடர்ந்து உதவி செய்யணும், ஏதோ ஒரு உதவி கேட்கறாங்க. நம்ம உதவி செய்ய போறப்போ ஒருத்தர் சொல்றாரு, அதெல்லாம் உதவி செய்ய வேணாங்க, அது வேற இடத்துல இருக்குங்க, அப்படி அப்படி அந்த மாதிரியான ஒரு கேஸ் இருந்துட்டு போட்டுமே, இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதாவது இன்னைக்கு நாஞ்சில் நாடன் 8 திக்கும் மதையானை படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு சொன்னார், சரீரம் தான் வாழ்க்கை இல்லை, ஆனால் சரீரம் இல்லாமலும் வாழ்க்கை இருக்கிறதா என்ன அப்படின்னு கேட்டார். நாம ஏன் அதை ஒரு பெரிதுபடுத்தி ஒரு கிசுகிசுவாகவோ ஒரு இதாகவோ நாம் ஏன் பேசிக்கொண்டு அவர்களை மேலும் நாம் ஏன் சிலுவையில் அறைய வேண்டும்? ஏன் நம்ம அதை தவிர்த்திடக்கூடாது? ஏன் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தவிர்த்து விட்டு ஒரு அறம் சார்ந்த சமூகமா, அறம் சார்ந்து நாம் ஏன் சிந்திக்க கூடாது? இதெல்லாம் என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது நிறைய இருக்கு, இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு. இது பொது சமூகத்துல இருக்கிற பிரச்சனை தான். ஆனா நம்மை போன்ற விளிம்புநிலை சமூகங்கள் இதில் கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள கூடாதா அப்படிங்கறதும் ஒரு கேள்வியா இருக்கு. நல்லதொரு வாய்ப்பு, மிகுந்த என்ன சொல்றது தெரியல, ரொம்ப நிகழ்ச்சியோட இருக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நாம் கண்டிப்பா எழுத்தாளருக்கு என்ன அங்கீகாரம் கிடைச்சது, இது வரைக்கும் நம்ம ஏன் நிறைய கமெண்ட்ஸ் போடல அப்படின்னு மகேந்திரன் கேட்டாரு. அது ஒரு பக்கம் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். என்ன இவ்வளவு எழுதியிருக்குமே, ஏன் இதெல்லாம் ரசிக்கலையா, இல்ல புரியலையா, இல்ல கேட்கலையா, இல்ல யாருமே பார்க்கலையா அப்படின்னு. அந்த வகையில பொன் சக்தி பார்வையற்றவன் உண்மையில நான் ரொம்ப சந்தோஷப்படுவோம், மகிழ்ச்சி அடைவேன். என்னன்னா அவருடைய எழுத்துக்களை பார்வை எல்லோரும் நிறைய படிக்கிறாங்க. முகநூல்ல எழுதுறாரு, அவரெல்லாம் நிறைய எழுதணும், இன்னும் நிறைய எழுதணும். வாழ்த்துக்கள் அவருக்கும். அவருடைய எழுத்துக்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னைய நிலையில நம்மவர்கள் மட்டுமின்றி பார்வை எல்லோரும் நிறைய பேர் படிக்கிறாங்க. அதனால அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த மாதிரி நல்ல எழுத்துக்கள், இப்ப பாலகணேசன் சார்லாம் வெளிக்கி நினைவுகள் எழுதியிருப்பாரு, அப்புறம் ஆசிரியர்களுக்கு ஒரு மடல் எழுதியிருப்பாரு. அதெல்லாம் முக்கியமான படைப்புகள் இல்லையா? அதெல்லாம் ஏன் நம்ம தொகுத்து ஒரு புத்தகமா போடக்கூடாது? இப்ப மகேந்திரன் எல்லாம் நிறைய மொழிபெயர்ப்பு ஒண்ணு பண்ணியிருப்பாரு. எங்களுக்கு ஐநா சபையில அந்த இதை பார்வையின்மை பற்றி ஒரு மொழிபெயர்ப்பு பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரியான நிறைய விடயங்கள் இருக்கு. பாண்டியராஜன் சார் இந்த பட்டதாரி சங்கத்து ஆங்கிலத்துல போட்டிருப்பாரு, அவருடைய அந்த 3 கட்டுரைகள். இதெல்லாம் நாம ஏன் தொகுக்கக்கூடாது? தொகுத்து ஒரு முக்கியமான புத்தகமாக கொண்டு வரக்கூடாது? இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு படைப்புகளா இருந்தாலும் சிறந்த படைப்புகள் இருக்கின்றன. இதை பற்றியெல்லாம் சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மிக்க நன்றி அனைவருக்கும், மிக்க நன்றி, வாய்ப்புக்கு மிக்க நன்றி சார். உண்மையிலே என்னுடைய படைப்புகளை ஒன்னொன்னையும் தொகுத்து அந்த blackspot.com போட்டிருக்கீங்க. எங்க வெப்சைட்ல கூட நாங்க செய்யல. அதை தொடர்ந்து எழுதுவோம். கண்டிப்பா அந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு அது ஒரு வகையில வருத்தமா இருந்தாலும் கூட என்ன யோசிக்கணும், அதுக்கப்புறம் எழுதாமலாம் இருக்க முடியாது. அதான் ஒரு பெரிய பிரச்சனையை. நமக்கு எழுதாம படிக்காம மட்டும் இருக்கவே முடியாது. அதனால நிச்சயமாக தொடர்ந்து கொண்டுதான் இருப்போம். படியுங்கள், வாசியுங்கள். அடுத்த தலைமுறை நீங்களும் எழுத முன்வாருங்கள். யூடியூப்லயே இருக்கீங்க, வாட்ஸ்அப்லயே இருக்கிறீங்க, இதெல்லாம் பெரிய குற்றச்சாட்டாக உங்க மீது வைக்கப்படுகிறது. எனவே அதை கடந்து நிறைய எழுத முன்வாருங்கள். அதற்கான களத்தை விரல் மொழியல், தொடுகை முன்னிதழ் போன்றவையெல்லாம் அமைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். சோ எழுதுங்கள், படியுங்கள், இலக்கியத்தோடு வாழுங்கள். இலக்கியம்தான் நம்மை நாம் சரிபார்த்துக் கொள்ள, நம்மை நாம் அவ்வப்போது பரிசீலித்து நம்மை உருமாற்றிக் கொள்ள ஒரு முக்கிய சாதனம். எனவே கைவிட்டு விடாதீர்கள். அதுதான் உங்களுடைய வரலாற்று பார்வையையும் உங்களுடைய மானுட புரிதலையும் மேம்படுத்தும். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி. ஒரு சிறப்பான ஒரு அனுபவ பகிர்வு ஏற்புரைன்னு சொல்லலாம். அத்தனை விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. நிறைய ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான சில விதைகளையும் விதைச்சிருக்கீங்க. நிறைய சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கடந்து போயிடுச்சு. அதை தாண்டி நம்ம நண்பர்கள் வாழ்த்து சொல்ல காத்திருக்காங்க. இந்த சூழல ஒண்ணு மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். இந்த ஒரு உங்களுடைய படைப்பை தொகுக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த கவிக்கு. ஏற்கனவே பார்வையற்றோர்
பார்வையற்றோர் படைப்புகளும் படைப்பாளர்களும் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு தொகுத்து விரல் மொழியார்ல நம்ம வெளியிட்டு இருந்தோம் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ உங்களுடைய படைப்பை வெளியிட்ட மாதிரி, தொகுப்பை வெளியிட்ட மாதிரி ஒவ்வொரு ஆசிரியர்களுடையதையும் தனித்தனியா இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா இப்ப பாலகணேசன் சார்து, பார்வையற்றவனுடையது, அதே மாதிரி மகேந்திரன் சாரோடது, இந்த மாதிரி எழுதுகிற ஒரு விரல் விட்டு என்னன்னா ஒரு ஒற்றை இலக்கத்திலே முடிஞ்சிருமோன்றதும் ஒரு அச்சம் இருக்கதான் செய்யுது இணைய வெளியில எழுதுறவங்களுக்கு. ஸோ அத கொஞ்சம் தொகுக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கு. இனி அடுத்தது நம்முடைய இங்க பங்கேற்று இருக்கக்கூடிய நம்ம பெரிய பேராசிரியர்கள், நண்பர்கள் எல்லோருமே தங்களுடைய கருத்துக்களை இந்த விழா நாயகனோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஒவ்வொருத்தரா அன்மியூட் பண்ணி தங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கலாம். ஒருத்தர் சொல்லும் போது நம்ம இன்னொருத்தர் கொஞ்சம் அன்மியூட் பண்ணாம கொஞ்சம் காத்திருந்து பேசினா நல்லா இருக்கும். யாராவது பேச விரும்புனீங்கன்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். கொஞ்சம் சுருக்கமா சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருமே காத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10:45 இருந்து இருக்கும். அவங்களே நம்ம அன்மியூட் பண்ணிட்டே பேசலாம் ஓரிரு நிமிடங்கள்ல. வணக்கம். வணக்கம், கேக்குதா? சார் கேக்குது. என்னோட நேம் சங்கர சுப்பிரமணியன். நான் தமிழாசிரியர். அதை தாண்டி ஒரு கவிதை நூல் எழுதியிருக்கேன். என்னன்னா மகிழ்ச்சி. முதல்ல சரவண மணிகண்டன் சாருக்கு வாழ்த்துக்களும் நம்ம சமுதாயத்தின் சார்பா. ஏன்னா நமக்கான வாய்ப்பு கிடைக்கிறதே மிகப்பெரிய சிக்கல் தான். ஆனாலும் அந்த வாய்ப்பு கிடைத்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவ்வளவு தூரம் போயிட்டு வந்து அவருடைய கதையை அங்க ஆங்கிலத்துல பதிவு செஞ்சிருக்காரு. அந்த வகையில வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய கதைகளை எழுதி புத்தகமா வெளியிட வேண்டும். அதே மாதிரி இப்போ அவர் ஒரு யோசனை சொன்னார். அது ரொம்ப சிறப்பான ஒரு யோசனை தான். என்னன்னா இந்த இப்போ நடத்துற புத்தக கண்காட்சிகள் மாவட்டந்தோறும் நடக்குது. ஆனாலும் கூட நம்முடைய புத்தகங்களை இப்ப நான் இங்க தென்காசி கூடல் இங்க புத்தக கண்காட்சி நடத்தினாங்க, பொதிகை புத்தக திருவிழான்னு. அதுல பேசினேன். அதை தாண்டி என்னுடைய புத்தகத்தையும் வச்சிருந்தோம். அதே மாதிரி இங்க நிறைய இங்க பக்கத்துல இருக்க கடைகள் எல்லாம் கூட கொடுத்துருக்கோம். ஆனா என்னன்னா விற்கிறதுக்கான சூழலும் வாய்ப்பும் மிக குறைவாத்தான் இருக்கு. ஆனாலும் அதை தொடர்ந்து முயற்சிக்கணும். அதுக்கு ஒரு வழி சொன்னாரு. அந்த யோசனை அது ரொம்ப சிறப்பா இருக்கு. நம் எல்லோரும் சேர்ந்து ஒரு எழுத்தாளர்கள், பார்வையற்ற எழுத்தாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூடுகையா ஒருங்கிணைத்து அந்த வகையில நம்முடைய பதிப்புகளை, நம்முடைய அடையாளங்களை, நம்முடைய படைப்புகளை வெளியிடுவதற்கான சூழலை ஏற்படுத்தலாம்னு அதற்கான முயற்சி செய்தால் கண்டிப்பா அதுல நானும் இணைந்து செயல்பட தயார். மீண்டும் இந்த அந்தகக்கவி பேரவை குழுவிற்கும் தோழர் சரவண மணிகண்டன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. மிக்க நன்றி சார். வேற யாராவது? சார் வணக்கம். சார் வணக்கம். சொல்லுங்க. பாலகணேசன் பேசுறேன். முதல்ல அந்தகவி பேரவைக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். சரவண மணிகண்டன் சாருக்கு வாழ்த்துக்கள். எத்தனை தடவை சொன்னாலும் தப்போம். சாகித்ய அகாடமி வரைக்கும் இந்த தேவகிருபை சென்றிருக்கிறதுன்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று. தேவகிருபைன்ற தலைப்பே அது ஒரு அழகான ஒரு கிண்டல் தான். அது பராசக்தி மாதிரி அப்படி ஒரு கிண்டல் தான். அது நல்ல உள்ள இருக்கக்கூடிய உள்ளடக்கமும் சரி. அதை பத்தி இவர் நம்ம தினகரன் சார் கூட நிறைய சொன்னாங்க. நானும் அவர்கிட்ட சொன்னது அதுதான். ஒரு பக்கம் பிரேயர் நடந்துகிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் இங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும். அது ரெண்டுமே மாறி மாறி ஒரு திரைக்கதை அமைப்பு மாதிரி இருக்கும். அப்ப நம்ம ஆட்கள்கிட்ட நமக்கு கதை அப்படின்னா என்னன்னா, கதை எழுதுறது அப்படின்னா ஏதோ சின்ன பிள்ளையில பார்க்கக்கூடிய பஞ்சதந்திர கதைகள் அது மாதிரி எழுதுறமே தவிர இந்த மாதிரியானது நிறைய எழுதல அப்படின்றத நிறைய கதைகள் என்ன சொல்றது நம்ம ப்ரூவ் பார்க்க வேண்டி இருந்ததுனால அந்த அடிப்படையில சொல்றேன். அந்த மாதிரி நிறைய இந்த உத்திகளை நீங்க நம்ம அடுத்து புதிதாக எழுத விரும்புபவர்கள் அவங்க இந்த உத்திகளை இந்த கதைகள் மூலமா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி தொடங்குறது, அதை எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டுறது மாதிரி சில எல்லாத்தையுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. சில விஷயங்களை சொல்லாமல் விடுறது எப்படி, அதெல்லாம் இது அவர் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி அவரே திரும்ப நினைச்சாலும் இதே மாதிரி ஒரு கதையை எழுத முடியுமான்னு தெரியல. ஏன்னா அது அவர் மனசுல இருந்து வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கதை இது. இன்னும் இதே மாதிரி நிறைய கதைகள் சார் சொன்ன அந்த எந்த கதை, ஒரு கதை கனக விஜயம்லாம் எல்லாருக்குமே புரிய வேண்டிய ஒன்று. இறையன்புவோட ஒரு புத்தகம் நேற்று படிச்சுட்டு இருந்தேன். அதுல கூட இருந்தது, பார்வை மாற்றுத்திறனாளிகள் நம்ம கூட இருக்கிறவங்கள பார்த்து பேசக்கூடாது, அவங்கள பார்த்துதான் பேசணும் அப்படின்ற மாதிரி 2-3 அறிவுரைகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்ப எனக்கு இந்த கதை தான் ஞாபகம் வந்தது. அப்ப இந்த மாதிரியான நிறைய இது நம்மவர்கள் எப்படி சொல்வதுன்றதை புரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய படைப்பாளிகள் உருவாக வேண்டும்
பார்க்கக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் தான் நம்ம இருக்கோம். பாக்குறது மீன்ஸ் யூடியூப்ல அந்த மாதிரி ஃபேஸ்புக்ல அந்த மாதிரி சின்ன சின்னதா பாக்குறதா தான் இப்ப தலைமுறை மாறிட்டு பொதுவாகவே அப்படிதான் இருக்குது. எழுதக்கூடியவர்களா நம்ம வரணும், நிறைய எழுதணும் அப்படின்றதுதான் என்னுடைய விருப்பம். நன்றி, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். வணக்கம், கேக்குதா? கேக்குது சார். வணக்கம், சிவராமன் பேசுறேன். எனக்கு இந்த கதையை படிச்ச உடனே நான் படிச்சதும் திருப்பத்தூர் ஸ்கூல் தான். அதனால அவர் திருப்பத்தூர்னு அதுல மென்ஷன் பண்ணல, அருப்புக்கோட்டை தான் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆனா அது திருப்பத்தூர் அப்படிங்கறது நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அங்க படிச்சது அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி 1981 இருந்து 83 வரைக்கும் அங்க படிச்சேன். ஏன்னா அந்த குட்டி கிளாஸ் அப்படிங்கறதும் பிரிட்டோ ஹோம் அப்படிங்கறதும், ஏன்னா நான் இப்போ என்னுடைய மாணவர்கள் வந்து லைஃப் ரைட்டிங்ல தான் பண்றாங்க. இப்போ இதுல மிக முக்கியமான ஒரு விஷயமா எல்லாருக்கும் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுல எல்லாருமே பண்ணதுனால நான் அதை சுருக்கமா முடிச்சுக்கணுங்கிறதுக்காக அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுல வந்து வெளிப்படையா தெரிவிக்கல அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுல ஒரு ஒரு சின்ன அம்சத்தை மட்டும் நான் இதுல சொல்லிட்டு முடிச்சுக்கலான்னு பாக்குறேன். அந்த வாழ்க்கை அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த வாழ்க்கை அனுபவத்தை வந்து பகிரும் போது அத வந்து ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் விளங்கின ஒரு விஷயம். அதையும் தாண்டி ஒரு நான் டிசேபிள்டு பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதை கொண்டு போய் சேர்க்கும் போது என்ன மாதிரி ஒரு அனுபவத்தை அவங்க வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்கன்றதுக்காக நான் எப்பவுமே ஒரு ஆசிரியராக நான் என்னை பார்த்துக்கிறது உண்டு. ஏன்னா படைப்பாளியாக அந்த அளவுக்கு என்னுடைய மாணவர்கள் இருக்கிற அளவுக்கு எனக்கு படைப்பு திறன் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஆனா ஒரு ஆசிரியராக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு நான் படிச்ச விஷயத்த உடனடியா ஷேர் பண்ணுவேன். அதை வந்து நான் என்னோட வகுப்புல ஷேர் பண்ணிருக்கேன். அது வந்து ஒரு 2 பேர் இது வரைக்கும் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 கமெண்ட் சொன்ன பார்த்ததும் அது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் இந்த மாதிரியான ஒரு உலகம் அப்படிங்கறது வந்து, அதாவது அழகு அப்படிங்கறத விஷயம் வந்து ஒரு குரலை வச்சு வருமா அப்படிங்கறது வந்து ரொம்ப புதுசா இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ இது எதுக்காக சொல்றேன்னா, நம்மளை பத்தி நம்மளே எழுதிக்கிறது அப்படிங்கறத விட இதை வந்து ஒரு நான் டிசேபிள் கம்யூனிட்டிக்கு, அதாவது அந்த வாழ்க்கை அனுபவங்கிற விஷயம் வந்து நமக்குள்ளேயே ஏற்படுறது கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்வதை விட அடுத்தவங்களுக்கு அது எப்படி அது ஒரு விஷயமா போய் சேருது அப்படிங்கறத ஒரு 2 பேர் என்கிட்ட ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்காங்க. அதை ஷேர் பண்ணதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் டிரான்ஸ்லேஷன். ஏன்னு கேட்டா, நான் ஷேர் பண்ணதுல தமிழ்ல படிச்சவங்க மாணவர்களோட கேரளால இருந்து படிச்ச மாணவர்கள் தான் டிரான்ஸ்லேஷனை தான் படிச்சிருக்கிறாங்க. இப்போ இது நமக்கு இன்னொரு ஒரு பேக்கப் என்ன காட்டுது அப்படின்னு பாருங்க. ஒன்னு டிரான்ஸ்லேஷன் கட்டாயமா பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமானது. இன்னொன்னு, தமிழ்நாட்டுல வந்து எந்த அளவுக்கு வாசிக்கக்கூடிய இது பொதுவாவே எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனா கூட, நாம வந்து தமிழகத்துல இருக்கிறதுனால நான் சொல்லுவேன், இங்க கல்வி சூழல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிற ஒரு கவலையும் ஒரு ஆசிரியர கடமை இருக்கு. அதனால இந்த 2 விஷயத்தை தான் நான் பகிரணும்னு நினைச்சேன். அதற்கு கருவியா இருந்த, அதுக்கு காரணமாக இருந்த இந்த சரவணமணியனுடைய இந்த படைப்புக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி செல்வம் சார் காவிய சொல்றதை பத்தி பேசியிருந்தாரு. சாரி, மறந்துட்டேன், சின்ன நினைவு தவறு. அவரும் ரொம்ப குறிப்பா சுட்டி காட்டியிருந்தாரு. கண்டிப்பா நம்மளை பத்தி நம்ம நிறைய பேசணும் சார். நீங்களும் நிறைய எழுதுங்க, கண்டிப்பா பேசுவோம் சார். அதே மாதிரி என்னோட டெல்லிக்கு வந்த மோனிஷா, அவங்களும் அது நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன், பறத்தல் நிமித்தம்ல. அதுதான் நான் திரும்பி சொல்றதா சொல்லணும். தங்கைக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். வேற யாராவது பேச விரும்புறீங்களா? குட் ஆஃப்டர்நூன் சார், நான் சுரேஷ் பேசுறேன். கேக்குதா? கேக்குது சார், சொல்லுங்க. சரவணமணிகரன் சார், வாழ்த்துக்கள். நன்றி சார். அதாவது குழுவுல பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் உங்களோட கூடுகைக்கு போறீங்கன்னு கால் பண்ணேன். அப்பயே நம்ம பேசினதுதான். நேற்றுதான் இந்த கதையும் படிச்சிருந்தேன். நான் தமிழ்ல படிச்சேன். உண்மையிலேயே வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த இடத்துக்கு போய் அந்த காட்சிகள் கண் முன்னாடி விரிகிற அந்த ஒரு விஷயம். ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் படிக்கும்போது உண்மை டிரான்ஸ்லேஷன் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதுவும் அந்த உணர்வு, இமோஷன்ஸ் அதை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த மொழியில இருந்து மேடம் சொன்ன மாதிரி ஒரு ரீஜனல் லாங்குவேஜ்ல மாத்துறது ஈஸி.
ஒரு வெஸ்டர்ன் லாங்குவேஜ்க்கு அதை கொண்டு கடத்துறதுன்றது ரொம்ப ஒரு சவாலான விஷயம். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது உண்மையிலே இந்த பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். சரவணமணியன் சார், உங்களுக்கு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு தொடக்க புள்ளியா இருந்திருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் உண்மையிலே எழுதணும்ன்ற ஒரு ஆர்வம் ரொம்ப நாளா இருக்குது. இஃப் யூ ஆஸ்க் மீ, நான் வந்து 20th century ஹேம்லெட்னு சொல்லலாம். ஸோ ஆல்வேஸ் போஸ்ட்போனிங் அண்ட் ப்ரொக்ராஸ்டினேட்டிங். ஸோ நிச்சயமா இந்த ஒரு விஷயம் வந்து ஓகே தூங்கிக்கிட்டே இருக்கும், என்னைக்குதான் எந்திரிப்போன்ற ஒரு உணர்வை கொண்டு வந்திருக்கு. நிச்சயமா எழுதணும்னு நினைக்கிறவங்களா எழுத வைக்கும், எழுதிட்டு இருக்கவங்கள தொடர்ந்து இயங்க வைக்கும். உண்மையிலே இதுக்கு ஒரு தொடக்க புள்ளி அமைஞ்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நன்றி சார். மிக்க நன்றி சார். அடுத்தது யாராவது பேசுறீங்களா? கேக்குதா? சிறப்பா கேக்குது ஐயா, பேசுங்க. ஏன்னா ஜூம் வழக்கப்படி அதான் பசி கேட்கணும். அனைவருக்குமே வணக்கம். சரவணமணியன் சாருக்கு வாழ்த்துக்கள். நான் வேற பயந்துட்டேன் இந்த சாகித்ய அகாடமியோட மீட்டிங் ஏதோ ஒழுங்கா நடந்துருச்சு அப்படின்னு. ஏன்னா பல்கலைக்கழக லெவல்ல நம்ம தொடர்ச்சியா இங்க சாகித்ய அகாடமி மீட்டிங் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கனால காந்திகிராம் பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு இருக்கும்போது அங்கெல்லாம் நிறைய நடக்கும். அது மீட்டிங்கிறது வந்து அதெல்லாம் ஒரு ஒழுங்கா நடக்காது. அதோட பலன் என்னன்னா இங்க வந்திருக்கவங்களோட அளவலாகிறது, புதியவர்களை கண்டுபிடிக்கிறது, நண்பர்களை தேடுறது. அந்த மீட்டிங்ல யாராச்சும் ஓரிருவர் நம்ம கவனத்தை ஈர்க்கலாம், அல்லது நம்மை பார்த்து அவர்கள் கவனம் ஈர்க்கப்படலாம். இதுதான் முக்கியமானது. அப்படித்தான் இந்த கூடுகைகள் என்னைக்குமே. அதோட பெரிய பலன்லாம் பெருசாலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது உலகளாவிய ரீதியில இந்த கூடுகைகளுக்கான ஒரு இலக்கணம்னே இதை வச்சுக்கலாம். ஆனா சிறப்பா நீங்க சொன்ன அனுபவங்கள் நிறைய பேர் நீங்க சந்திச்சிருக்கீங்க. அதுதான் நம்ம சம்பாதிச்சது. நிச்சயமா நிறைய பேர் இன்னைக்கு வந்து காலையில இருந்து பார்த்தேன். அது அப்பப்ப நம்ம வந்து மறைமுகமா வந்துகிட்டு இருப்போம். அதனால வந்து எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய. அது மாதிரி இந்த கூட்டங்கிறது மிக சிறப்பா நடந்துச்சு. ஏன்னா ஒரு கூட்டம் சில இடங்கள்ல ஏனோ தானு நடக்கும். ஆனா வந்திருந்தவங்க எல்லாம் எல்லாருமே பெரும்பாலும் ஆக்கங்களை படிச்சுட்டு வந்து எல்லாம் சொல்லியிருந்தாங்க. முக்கியமா செல்வம் சாரை பத்தி சொல்லி ஆகணும். அவர் பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கறதுனால தலைமையில இருக்கவங்களுக்கு போல தலைமை ஆசிரியர்ங்கிறத வந்து அடிப்படையா அதை வந்து ஒரு உருவமாவே சொல்லிக்கிட்டு இருந்தாரு பாவம். அதனால அவர் இருக்கட்டும், இப்படி ஏகப்பட்ட பேர் நல்லா சிறப்பா அந்த டிரான்ஸ்லேஷனை பத்தி மேடம் வந்து விலாவரியா சொல்லியிருந்தாங்க. முக்கியமா நம்ம கூடுகைகளுக்கு அழைக்கப்படக்கூடிய வெளியாள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது பார்வையற்றவர்கள் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்கன்னா, சில நிறைய இடங்களை கவனிச்சிருங்க, நிறைய மீட்டிங்ல இங்க வந்தவங்க கூட ஒரு பேருக்கு பேசிட்டு போறதா இருக்கும். ஆனா அப்படி இல்லாம ஒரு எல்லா இடங்களையும் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரியான அந்த அர்ப்பணிப்போட பேசியிருந்தாங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நம்மவர்கள் எல்லாருமே காலையில இருந்து கிட்டத்தட்ட இவ்வளவு நேரம்லாம் மீட்டிங் எல்லாம் யாரும் உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. அதனால எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சரவணமணியன் சாருக்கு வாழ்த்துக்கள். இன்னும் தொடர்ச்சியா பல அனுபவங்களையும் பல கதைகளையும் பல எழுத்துக்களையும் தொடர்ச்சியாக எழுத வேண்டும் என கூறுகிறேன். இப்ப டைம் ஆகிட்டு இருக்கு, அதனால நம்ம நன்றி சொல்லிக்கலாம். அப்புறம் மெதுவா அப்புறம் தனியா எங்கிட்டாச்சும் பேசிக்குவோம். நன்றி. நன்றி சார். நன்றி 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 சார். நன்றி. வேற யாரும் பேச விரும்புறீங்களா? சரி, முடிச்சுக்கலாமா? கேக்குதா பாடி? கேக்குது சார், கேக்குது. அப்பா, வரவேற்பில இருந்து நன்றி உரைக்கு வந்திருக்கக்கூடிய ராமன் சார் அவர்களே பேசலாம் சார், பேசுங்க. சொல்லுங்களா? இல்ல, சரவணமணியன் சார் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லணும்தான் சார். என்னுடைய கருத்துக்களா? இந்த புத்தகங்கள் வந்து படிப்பதற்கு காரணமா இருந்து நீங்க தான் முதல்ல. ஏன்னா நம்மளுடைய அந்த கவி பேரவையில இந்த வேண்டா வரம் வந்து அறிமுகப்படுத்தினீங்க. அதன் மூலமாக தான் படிச்சு நான் ஏற்கனவே சரவணமணிகிட்ட கூட பேசிருக்கேன். ரொம்ப நல்லா எழுதிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா ரொம்ப அதை தாண்டி இந்த தேவபக்தி வந்து மீண்டும் இப்போ படிக்கும் போது எனக்கு ரொம்ப அப்ப படிச்சதை காட்டிலும் இப்ப படிக்கின்ற போதுதான் நிறைய புரிதல் எனக்குள்ள உருவாக்கும். எப்படி நம்மளுடைய வலி, நம்மளுடைய வேதனை, வலி, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பார்வையற்றவர்களே மேல்நிலை இல்ல அவங்கள பத்தி சொல்லாம விளிம்பு நிலை பார்வையற்றவர்களை பத்தி சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. அது உண்மையிலே அந்த வகையில தம்பி சரவணமணியன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி சார். அப்படியே அன்மியூட்லயே இருங்க. வேற யாராவது ஏதாவது பேச விரும்புறீங்களா? அனைவருக்கும் வணக்கம் சார். அந்த பேரவைக்கு முதற்கண் வணக்கம். அதே மாதிரி வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். உங்களுடைய முயற்சியின் மூலமாக இன்றைக்கு வந்து சார் நீங்க யாரும் சொல்லிருங்க, நிறைய பேர் தெரியாதுல்ல. வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். என் பேர் பாஸ்கர். பாஸ்கர் சார். பாஸ்கர் சார் சொல்லுங்க சார். கொஞ்சம் ஆழமா புதுக்கோட்டையில இருந்தோம். இப்ப சென்னை பூவிருந்தவர்கள் பள்ளியில துணை விடுதி காப்பலா இருக்கிறேன். நார்மல் சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். இந்த கட்டுரை வந்து 2018 வந்து விரல் மொழியின் மூலமாக வரும்போது அந்த அளவுக்கு நினைச்சு கூட பார்க்கல. இதை பத்தி நாங்க விரல் மொழியை ரொம்ப நிறைய வந்து விஷயங்கள் தொடர்ந்து வெற்றிகரமா போயிட்டு இருந்த விரல் மொழிகள்
இடையில சில காரணங்களால கொஞ்சம் மந்தமா போயிட்டு இருக்கு. அது நினைக்கும் போது சில வருத்தமா தான் இருந்துச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில விரல்மொழியில வந்த இது இன்னைக்கு எல்லோராலும் டெல்லி வரைக்கும் போயிருக்குன்னு போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி சரவணமணிகண்ட சாரை பொறுத்தளவுக்கு கடமை செய் பலன் எதிர்பார்க்காது. அதே மாதிரி தன்னை பற்றி சிந்திக்கிறதை விட்டு தன்னுடைய சமுதாயம் அவர் படிக்கின்ற காலத்துல எந்த அளவுக்கு சில இருந்தது, வசதி வாய்ப்பு இருந்தது, இன்றைய புதிய தலைமுறைகளுக்கு எந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகளை திருப்பி தரணும்ன்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்கான்றது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லணும்னு ஆசைப்படுறதுல சொல்ல விரும்புறேன். இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த அந்த கவி பேரவை மூலமாக இன்றைக்கு இந்த விசேஷம் நடக்கிறது உண்மையிலே எனக்கு நாங்க அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்குது. அவருடைய ஒரு கட்டுரையுமே பாத்தீங்கன்னா, ஒரு வார்த்தைகளுமே பாத்தீங்கன்னா, பார்வையற்ற சமுதாயத்தை எந்த அளவுக்கு மேம்படுத்தணும்ன்றது இருக்கும். அத பல வகையில சிந்திச்சு சொல்லியிருக்கிறாரு, செய்திருக்காருன்றது நாங்களும் அவரோட இருந்து அனுபவிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பு கிடைச்சு இந்த இடத்துல சொல்றது எங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி அவருடைய வெற்றி அவருடைய தனி மனித வெற்றியா நினைக்கிறது இல்ல, அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தின் வெற்றியா தான் நானும் நினைக்கிறோம். எங்களுடைய வெற்றியா நாங்க நினைக்கிறோம். ஏன்னா எங்களோட இருந்ததுக்காகவும் அவரோட நாங்க இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். இந்த நேரத்தை சொல்லிக்க விரும்புறேன். மீண்டும் சொல்லிதான் அனைவருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்றைய சூழல்ல அரசு சிறப்பு பள்ளிகள ரொம்ப முக்கியமான பார்வையற்றோர் மேல ரொம்ப அக்கறை கொண்ட பார்வையுள்ள ஆசிரியர் சாரு. அந்த மாதிரி நண்பர் கிடைச்சதுக்கு நாங்களாம் உண்மையில கொடுத்து வச்சிருக்கணும். அதாவது நமக்கு நண்பர்கள், பார்வையுள்ள நண்பர்கள் கிடைப்பாங்க. ஆனா இந்த பாருங்களேன், ஒரு 3 மணி நேரமா உட்காந்துருக்காரு, வெறும் காதாலே மட்டுமே கேட்டுக்கிட்டு ஒரு பார்வையுள்ளவர். இது மாதிரிதான் சித்ரா மேடமா இருக்கட்டும், இந்த மாதிரி இது ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கலாம் சார். ஒரே நிமிஷம் சார். சாரி, கடைசியா சொல்லிடுறேன். இந்த எழுத்தார்வம் 2014 அப்புறம் தான், ஏன்னா NVDA வந்ததுக்கு அப்புறம் தான் வந்தது கிட்டத்தட்ட. அதற்கு முக்கிய தூண்டுகோலா இருந்தவர் நம்ம செல்வம் சார், ஈரோடுல கணித ஆசிரியர் இருக்காரு. இதை படிங்க, இப்படி படிங்க, இது பண்ணுங்க அப்படிலாம் நிறைய சொல்லியிருக்காரு. அவரையும் இந்த நேரத்துல நான் நன்றியோடு நினைத்து பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்புக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. மிக்க நன்றி சார். சாருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். சாருடைய படைப்புகள் எல்லாம் கூட நினைவுக்கு வருது. என்ன திரை வெளிச்சம்? அது இருளை போக்குகிற திரை வெளிச்சம். இருளை போக்குகிற மகேந்திரன் அறம்பெல் அப்படிங்கிற புத்தகத்தை. ஆமா சார், சிறப்பு சார். முருகன் இந்த மாதிரி இவங்க எல்லாம், பாஸ்கர் சார் வந்தாரு, இப்ப இவங்க செல்வம் சார் சொன்னார்ல சார், இவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க. நம்ம ஒரு பார்வை உள்ளவங்களாக நம்மளுக்கு மெயின்ஸ்ட்ரீம் பண்றதுன்னு பேசுறோம். பட் அவங்க ஸ்பெஷலைஸ் பண்றாங்க. இதுதான் நம்ம எதிர்பார்க்கறது அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். அதாவது நம்மள மெயின்ஸ்ட்ரீம் பண்றதுக்கு பதிலா நம்மளுக்கு என்ன தேவைங்கிறதுல அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கிறாங்க. நிச்சயமா. அதனால இவங்க எல்லாம் நல்லா சார். ஓகே, நன்றி சார். மிக்க நன்றி. ஹலோ, கேக்குதாப்பா? ஹலோ, பாட்டு டீச்சர், முன்னாள் பாட்டு மேடம் கேக்குது, பேசுங்க மேடம். என்னுடைய மதிய வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் 10:30 மணிக்கே ரெடி ஆயிட்டேன் போடுறதுக்கு, ஒரு சதராமனுக்காக கேட்கறதுக்குன்னே. தேங்க்யூ ஆல். பாண்டியராஜன் சார் எல்லாருக்குமே ரொம்ப அருமையா இருந்தது. மீட்டிங் அருமையா இருந்தது. அதுக்கு மேல நீங்க எல்லாம் பேசுறது ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது பழக்காத புள்ள நினைச்சிருந்தேன் சரணமணியன், சித்ரா டெய்லி நான் ஒரு அருமையா எழுதின தேவக்கிழமை படிச்சேன். என்ன வேண்டாம் இல்ல, அதான் படிக்க போறேன் இனிமேதான். இந்த விழாவை நீங்க அவருக்காக நடத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உண்மையா சொன்ன மாதிரி நிறைய தேவக்கிழமைகள் இருக்காங்க. தேவக்கிழமை இல்லாமலாம் இல்ல, நிறைய தேவக்கிழமைகள் இருக்காங்க. இந்த மாதிரி இனிமேலாவது இந்த கதையெல்லாம் படிச்சுட்டாவது நிறைய பேர் இதை கட்டாயம் மாறுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி டீச்சர். டீச்சர் பாட்டு டீச்சர் இருந்தாங்க நம்ம பூந்தமல்லியில. பார்வை டீச்சர் தெரியும், ராமன் சார்க்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். ஆமா, சிறப்பா அமர்ந்து முழுமையா கேட்டு பங்கேற்று இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி மேடம். ஓகே சார், சொல்லுங்க டீச்சர். சூப்பர் சார். சமீப காலமாவே அப்படிதான் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாப்ல வாய்ஸ். நீங்க வேற டீச்சர் இருக்கீங்க. ஓ பரவாயில்ல, வாங்க மேடம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். சொல்லுங்க மேடம்.
அதாவது ஒரே ஒரு சின்ன கருத்து, ஒரே ஒரு நிமிஷம். அதாவது நான் வந்து கதை பத்தி ஷேர் பண்ணும்போது அது சொல்லணும்னு நினைச்சேன். சரி, கதையை விட்டு வெளியில போக வேண்டான்னு அமைதியா இருந்துட்டேன். பட் நீங்க அந்த ஏற்புரையில சொன்னது வந்து ரொம்ப நல்ல விஷயம் சார். அதாவது நம்மளுடைய சமுதாயம் வந்து குறுகிய வட்டத்தா இருக்கிறதுனால ஒரு பாஸ்ட வந்து தெரிஞ்சவங்க அந்த உரிய நபர்கிட்ட போன் பண்ணி அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கதைகள் படிக்கும் போது எத்தனையோ பேருடைய லைஃப் வந்து எப்படி எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்ற அடிப்படையில தவிர்த்துக்கலாம் அப்படின்றது. இன்னொரு விஷயம் வந்து ஒரு இந்த மாதிரி ஹோம் அப்படி இல்ல அந்த மாதிரி தங்கி இருக்கும் போது ஒரு ஆணுக்கு ஒரு பெண் நட்போ இல்ல ஒரு பெண்ணுக்கு ஒரு பார்வையற்ற பெண் ஆணின் நட்போ ஏற்படுத்தும் போது அந்த நட்பை வந்து அந்த நட்பா பார்க்காம அதை கொச்சைப்படுத்துறதையும் தவிர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் செய்யணும். என்ன இதுல கூடுதல் என்ன செய்யணும், அப்படியே இருந்தா கூட நமக்கு அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது. அதாவது அது வந்து ஒரு மூன்றாவது நபராய் பாதிக்காத அளவுல அந்த நட்பை வந்து நம்ம கொச்சப்படுத்துறதை தவிர்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். நிச்சயமா அது கொஞ்சம் அதிகமாவே இருக்கோ அப்படின்னு தோணுது. அது குறுகிய வட்டங்கனால அது நமக்கு எளிமையா காதுல விழுது, வேற ஒண்ணும் இல்ல. நிச்சயமா. அதனாலதான் இந்த மணமகள் தேவை சுயவரம்லாம் நம்மளால நடத்த முடியறது இல்ல. பார்வையற்றவர்களுக்கே மட்டும் அப்படின்னு நடத்தும் போது அங்க அந்த சிக்கல் வெளிப்படையாவே வருது. இதே மாதிரி பிரேக்கப்ஸ் இது மாதிரி சைட்டட் பீப்புளுக்கும் நடக்குது. உங்களுடைய வெளிப்படுறது இல்ல. நம்ம விஷயத்துல வெளிப்படுது அப்படின்னாலும் அதை அவர்களுடைய அந்த இதை வந்து ஸ்பாயில் பண்ணாம இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கதையை வந்து ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வந்து முருகானந்த் சார், சித்ராராஜா மேடம் ரெண்டு பேருக்கும் இது வந்து பிரெயில் டைஜஸ்டுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க பதிப்பித்தால் இன்னும் இந்தியா முழுக்க இன்னும் நிறைய பார்வையாளர்களை சென்று சேரும். அதுக்கும் ரொம்ப நன்றி மேடம். ஒரு விஷயம் அதான் சார், இதுல மேடம் சொன்ன மாதிரி நம்மளோட பொதுவா பார்வையற்ற சமூகத்துல பொதுவாக டிசேபிள் கம்யூனிட்டி மொத்தமாக மெயில் டாமினேட்டடா இருக்குன்ற குற்றச்சாட்டு ஃபுல்லாவே இருக்கு, உலகம் ஃபுல்லா இருக்கு. அதனால இந்தியால தமிழ்நாட்டுல குறிப்பா இருக்கு, அது மெயில் டாமினேட்டடா இருக்கு. எல்லா விஷயங்களையும் அதை நத்திங் அபவுட் அஸ் வித்அவுட் அஸ்ன்றது சொல்றோம். ஆனா அந்த அபவுட் அஸ்ன்றதுல விமனை இன்க்ளூட் பண்ணீங்களான்ற கேள்வி தொடர்ந்து அது வருது. அது நம்ம கொஞ்சம் அதை பர்சனல் பண்ணி தான் பார்க்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம் சார். உங்க சிறுகதை அதுக்கான பாயிண்ட் சார். இன்னைக்கு பேச்சாளர்கள்ல 30 விழுக்காடு நிறைவடைஞ்சிருக்கு சார். ரிசர்வேஷன் பேர்ல 3 விமன் பேசியிருக்காங்க. ஆமா, அதனாலதான் அவர் அந்த கவிஞர்லாம் வைக்கல, அந்த கவிதை தப்பிச்சிட்டாரு. கவியோட முடிச்சாச்சு. முருகானந்தம் சார் மேடம் கேக்குது மேடம்? இப்ப கேக்கல. கேக்குது மேடம், எனக்கு கேக்குது சார். அப்படியே கேட்டு சொல்லுங்க சார், என்ன சொல்றாங்க? கேக்கல. ஓகே சார். கேட்டு சொல்றதா எப்படி கேக்குதுன்னீங்களே? ஏதோ சைன் லாங்குவேஜ்ல பேசுற மாதிரி கேக்குது மேடம். சொல்லுங்க சார். கேக்குதா இல்லையா? சொல்லுங்க. இல்ல அதாவது பெண்களை வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் அதாவது மேல் டாமினேட்டடா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதா தெரியல நம்ம சமுதாயத்துல. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் பெண்கள் முன் வர்றது இல்ல, எந்த ஒரு இனிஷியேட்டிவ்க்கும் முன் வர்றது இல்லைன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். நான் பார்த்த வரைக்கும் பார்த்த ஆண்களா இருந்தாலும் சரி, அவங்களை சார்ந்த பெண்களும் சரி, ரொம்ப வெகு சிலர் தான் முன் வராங்களே இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு. ஒரு பொதுவா ஒரு சமூக சார்ந்த ஒரு விஷயத்துக்கு வரணும் அப்படின்னா அது வர்றது கிடையாது. அது அவங்க வளர்ந்த சூழ்நிலையா என்னன்றது தெரியல. பட் அது முன் வர்றது இல்ல. வாலண்டியரா அவங்களுக்கு சில விஷயங்களை சில வேலைகளை பொது சமூகம் சார்ந்து சில விஷயங்களை நினைச்சா அதுக்கு முன் வர்றதுதான். உண்மைதான் மேடம், அது உண்மைதான். ஆனா இப்ப எம்பவர்மெண்ட், அவங்க எம்பவர் ஆனா தானே அவங்க வர முடியும், அது ஒண்ணு. ஆனா இப்ப ஒரு இடத்துல ஒரு ஆணு இருக்காரு பெண்ணு இருக்காங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிரஸ் மீட் கொடுக்கணும். ஆனா பெண்ணு அந்த இடத்துல யார் ரெப்ரசென்ட் பண்றதுன்னா ஆண்களுக்கு முக்கியத்துவம் தானா போயிருது. இப்ப நம்ம ஈக்குவாலிட்டி கேட்கறோம், நம்ம எந்த அளவுக்கு ஈக்குவாலிட்டியை ஃபாலோ பண்றோங்கிற ஒரு பிரச்சனை வருது. அது ஏன்னா இங்க மட்டும் இல்ல, டிசபிலிட்டி ஸ்டடீஸ்ல பொதுவாக பொது சமுதாயத்துல என்னவோ அதான் நம்ம பிரதிபலிக்கிறோம். நமக்குள்ள ஏன் இந்த ஒரு அறம் வரக்கூடாது அப்படிங்கறதா இல்ல சார். பொது சமூகத்துல இருக்கிறது வேற, அது அவங்க ஒரு ஈக்குவாலிட்டி பத்தி கவலை இல்லை, நம்ம ஈக்குவாலிட்டி கேட்கறோம்ல. ஆமா ஆமா ஆமா.
ஈக்குவாலிட்டி கேட்காதவன விடுங்க, அவன் வந்து அப்போ அப்படிதான் இருப்பான். ஆமா, பிஜேபி பார்த்து நீங்க சமூக நீதியை கேட்க முடியாது. சமூக நீதி யார் பேசுறாங்களோ அவங்க கேட்க முடியும். இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா, அந்த மனுஷபுத்திரன் இருக்காரு, அவிலாஷ் சந்திரன் இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஏன் பார்வையற்ற எழுத்தாளர்கள் வரலன்னு. அது அவங்களுடைய அனுபவங்கிறது மேபி அவங்களுடைய உடல் குணத்தை பத்தி பேசும்போது வேணா வேறையா இருக்கலாம். ஆனா பொதுவா பார்வையுள்ளவர்களுக்கும் அவர்களுக்குமான அனுபவ ரீதியில் அது என்ன வேறுபட போகுது? புலன் சார்ந்த வேறுபாடு பெருசா இல்ல. மேபி நாடுகள் சார்ந்து பொதுமைப்படுத்தி நம்ம பேசிக்கவே முடியாது சார். நம்மளுடைய அபிலாஷ் வந்து கேள்விகள் இல்ல நீங்க முதல்வன் படத்துல பத்தி ஒரு விமர்சனம் எழுதியிருப்பாரு. அது ஒரு பார்வையற்றவரா எழுதவே முடியாது, வாய்ப்பே இல்ல. கேள்விகள்ல வரும் முதல்வன் படத்துல எழுதியிருப்பாரு விமர்சனம். எழுத முடியாது, வாய்ப்பே இல்ல. அப்ப அவர்கள் வந்து பொது வட்டத்துக்குள்ள வந்துருவாங்க. நம்மளுடைய பார்வைங்கிறது வித்தியாசமானது. அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு சார், எல்லாருக்கும் ஆக்சஸ்ங்கிற விஷயம் இருக்குது. ஆமா ஆமா ஆமா. ரெண்டாவது அது சீக்கிரம் புரிந்து கொள்ளப்படும் சார். இப்ப ஒரு அபிலாஷ் சந்திரன் எழுதுறாருன்னா அதை எல்லாம் படிக்கிறதுக்கு ஈஸியா ஆயிரும். இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம் சார். நம்ம மனு கொடுக்கும் போது என்ன சொல்லுவோம்னா, நம்ம விஷயத்த ஒரு அதிகாரிட்ட புரிய வைக்கிறதே பெரும்பாடா இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். அது இருக்குல்ல, எழுதுற பிறகு அந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தன்மை வேணும் இல்ல. அது அவங்கள குறை சொல்றதுக்கு இல்ல, பட் அது இயல்பா அப்படிதான் இருக்கு. அவங்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள் எல்லாமே விசிபிளான விஷயங்கள். இப்ப ரேம்ப் வேணும்னா ரேம்ப்ன்றது விசிபிளான விஷயம். ஆமா ஆமா. ஸ்பெஷல் எஜுகேஷன்ன்றது இன்விசிபிள். இது எப்படி புரியுது? ஸ்பெஷல் எஜுகேஷன் என்னங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல. ரேம்ப் என்னன்னு நீங்க புரிய வச்சிடலாம்ல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நன்றியுரை வழங்க பேரவையின் செயலாளர் திரு ராமன் சார் அவர்களை அன்போடு. அனைவருக்கும் வணக்கம். ஏறத்தாழ 3 மணி நேரம் மேல இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில அந்தக கல்விக்கு ஒரு மணிமகடும் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சி இங்க நடந்து முடிந்திருக்கிறது. சோ அந்த வகையில முதல் திருமிகு தினகர் ஐயா அவர்களுக்கு வந்து அவருடைய நேரத்தை நமக்கு இவ்வளவு நேரம் செலவு பண்ணி அவரு மிகச்சிறந்த ஒரு சிறப்புரையை இங்க நமக்கு வழங்கி இருக்கிறார். சோ அவருக்கு முதற்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக சரவணன் மணிகண்டன் அவர்களை பற்றி நல்ல ஒரு அழகான ஒரு அறிமுகம் உரையை வழங்கிய சித்ரா மேடம் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இந்த தேவகிருபை கதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததோடு மட்டும் அல்லாமல் அந்த ஆப்ல ஒளிப்பதிவு செய்து அனுப்பி அதை எல்லோரும் உண்மையில அந்த நாவலுக்கு அந்த கதையை கேட்கின்ற போது ஒரு புதின வாசனம் அந்த காலத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு வானொலியில் ஒளிபரப்பட்ட புதின பக்கங்களை போல ரொம்ப மிக சிறந்த முறையில் படிச்சு காட்டியிருந்தாங்க. அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து முருகானந்தமையா, அதுக்கு உறுதுணையாக இருந்த பேராசிரியர் முருகானந்தமையா அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து பார்வையற்றவர்களின் சொல்லப்படாத கதை என்ற தலைப்பில மிகச்சிறந்த ஒரு உரை நிகழ்த்தியதோடு மட்டுமல்லாமல் நம்ம கடக்க வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கிறது, நிச்சயமாக நிறைய நாம் செய்ய வேண்டி இருக்கிறது என்ற கருத்துக்களை எல்லாம் இங்கு வலியுறுத்தி சென்ற முத்துச்செல்வி மேடம் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து செல்வண்ணன் அவர்கள், ஆசிரியர் செல்வண்ணன் அவர்கள், அவர் வந்து காவிய சுடர்கள் என்னும் தலைப்பில மிக சிறப்பாக அவருக்கே உரித்தான முறையில கருத்துக்களை எடுத்துரைத்தது மட்டுமல்லாமல் நம் சமூகம் அபிலாஷ் மாதிரி மனுஷத்துவம் போல நம்முடைய பார்வை மாற்றுத்திறனாளிகளும் மிகச்சிறந்த படைப்பாக வர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து சென்றார். அவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து தம்பி சந்தோஷ் அவர்கள், அவர் வந்து அழகா ரொம்ப சிறப்பான முறையில எளிய நடையில ரொம்ப அழகா பேசுகின்றார். அவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து மகேந்திரன் அவர்கள், தம்பி மகேந்திரன் அவர்கள், அவரும் நமக்கு அந்த ராகரதம் நான் படிக்கல, அந்த கேட்கும் போது எனக்கு அந்த மீண்டும் புத்தகத்தை மீண்டும் படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியது. அந்த வகையில் அவரு கட்டுரை வழங்கிய மகேந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக மற்றும் இது மட்டும் இல்லாமல் வாழ்த்து தெரிவதற்காக
நிறைய நம்முடைய பங்கேற்பாளர்கள் இங்க இருந்து இதுவரை கிட்டத்தட்ட குறையாமலே 42, 43, 39 வரை அப்படி நம்ம நிகழ்ச்சி வந்து முடிஞ்ச பிறகுதான் அதுக்கடுத்து ஏற்பு என்பது தம்பி சரவணன் அவர்கள் மிக சிறப்பாக என்னுடைய அனுபவம் எப்படி இந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்தது, எப்படி அங்க சென்று வந்த அனுபவம், அங்க அவர்களோட பழகிய அனுபவங்கள், இந்த கதை எப்படி நமக்கு உருவானது, இந்த எழுத்து வந்து எப்பொழுது எனக்கு இந்த எழுத்து பணியானது தொடங்கியது என்ற செய்திகள் எல்லாம் நமக்கு இங்க வழங்கியிருக்கிறார். உண்மையிலே இந்த அந்தகை கவி பேரவை அவரை பாராட்டியதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிய மிகப்பெரிய ஒரு பங்கினை வகித்த நண்பர் பாண்டியராஜ் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.